ஹாய், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நேற்று செஞ்ச சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னை யாராச்சும் சமைக்க சொன்னால் சமைக்கவே மாட்டேன். தெரிஞ்சால் தானே சமைக்கிறதுக்கு. சட்னி செய்ய சொன்னால் கூட தெரியாது எனக்கு. சட்னி தாளிக்க சொன்னால் கூட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் ஓடிடுவேன். ஏன்னா எண்ணெய் தெரிச்சு எங்கேயாச்சும் அடிபட்டுடுமோன்ட்டு. இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னோடய நிலைமை கல்யாணத்துக்கு அப்புறம், அதுவும் கனடாக்கு வந்தப்புறம் என்னோடய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, சுனாமிலே ஸ்விம்மிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எண்ணெயிலே ஸ்விம்மிங் பண்ண சொன்னால் கூட பண்ணிவிடுவேன். அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டேன் குக்கிங்கில். அதுவும் இங்கே வந்தப்புறம் எல்லா நாளும் நாம் தானே சமைச்சி ஆகணும். ஸோ அதனால் அது சமைச்சியே இன்னும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏதாச்சும் புதுசாக செஞ்சால் கூட, அது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தப்பாக செஞ்சால் கூட நெக்ஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஓரளவு நல்லாவே பண்ணிவிடுவேன். அதனால் இங்கே வந்தப்புறம் என்னோடய குக்கிங் வந்து எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சமைப்பீங்களா? உங்களுக்கு சமைக்க அப்போவே தெரியுமா? அப்படின்ட்டு சொல்லுங்கள். பாய்.